ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் லாஸ்ட் எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் அப்போ சரியான டவுனில் இருந்துச்சு. போகுமா போகாதான்னு நினச்சிட்டு இருந்த டைமில் இந்த ட்ராமாவையும் ஒரு நல்ல ட்ராமா அளவுக்கு கொண்டு போனது நீங்கள்லாம் தான். ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதை சொல்லிட்டு இந்த எபிசோட்குள்ளே நெக்ஸ்ட் மூவ் ஆனாகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூனு ஜோன்ட்டு எல்லாருமே தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போல்லாம் ட்ரக்கோட கண்ட்ரோல் ஜாஸ்தியாகிடுச்சு. அதை போலீஸை நம்ம தான் அடக்கணுன்ட்டு எல்லாருமே அவங்களோட அடக்குமுறையை கையெடுத்து அப்படியே பக்காவாக பிளான் ஆகிட்டு இருக்க. ஜியோங்கு பார்த்தீங்கன்னா அவனும் அதே பிளானில் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எல்லாரும் ஜியோங்கு பிடிக்கிறதுக்கு தீவிரமாக போயிட்டு இருக்க, அவன் கூலாக இருந்துட்டு இருக்கான். நடக்கிறது எல்லாத்தையும் ட்ரக் லேடி அவனால் என்ன நல்லா க்ரூ கொடுக்க முடியுமோ அப்பப்போ அவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கும், இந்த மாதிரி ஜாங் இந்த காரில் வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரியே காரு வருது. போலீஸ் எல்லாம் சுற்று போட்டுட்டு நம்ம ஹீரோயின்லாம் வெறியா இருக்கா ஷூட் பண்ணுறதுக்கு. இங்கே கிம்னா போனவனே கையும் காலெல்லாம் உடச்சிடலாங்கிற அளவுக்கு வெறியா இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினும் ஷூட் பண்ணிடுறா. பட் காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக்கு, எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்தது யாரு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கா, வந்தது மாஃபியா தான், அந்த ஜாங் இல்லை அப்படின்ட்டு. ஹீரோக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு ட்ரக்லாட சொல்லியிருப்பா ஏதோ ஒரு ரஷ்யன் ஷிப்பு போகுது இன்னைக்கு அப்படின்ட்டு. மேபி அவன் அந்த இடத்துல கூட போயிருக்கலாம், எல்லாத்தையும் தசமாத்தி விட்டுட்டு அப்படின்னு ட்ரக்லாட் சொன்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். டக்குன்ட்டு காரை அந்த பக்கம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஜியாங்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். இன்னைக்கு அந்த ரஷ்யன் ஷிப்பு போகுது போல, அதுக்குள்ள உள்ள பூந்து போயிடலாம் டீம் ஐடியா போட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இவனோட ஆள் இருப்பா பார்த்தீங்களா, அவன் இவன் சொன்ன மாதிரியே இடத்துக்கு வந்து அவளுடன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்தோடனே இவன் வந்துட்டு அவள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருப்பாள். அதையே கொடுத்துட்டு அவனுக்காக ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவன் போகிறான். இவ்வளோ பின்னாடியே போவா பாருங்க. இவனுக்கு எப்போவுமே எல்லாத்தையும் இவன் கையிலேயே முடிச்சு வச்சிரு பழக்கம் இருக்குல்ல. கரெக்டாக ஏதோ ஒரு லாரி வந்து அவளை அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இங்கே ஜாங் அவனுக்கு உதவி செஞ்சவனையும் அடிச்சு போட்டு போயிட்டு இருக்க. சீஃப் இருக்கா பார்த்தீங்களா, அவனும் பார்த்தீங்கன்னா இந்த கேங்கில் ஒரு பெரிய புள்ளியாக இருப்பான். ஒருத்தன் அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே அவன் அட்டகாசம் தாங்க முடியல. அவன் சீஃபை போட்டு தூக்கி அடிச்சிட்டு இருக்க. சீஃப் இதுக்கு வரைக்கும் நான் சும்மா இருந்துட்டேன், இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க மாட்டேன்டா, பார்த்துக்கலான் இருக்க. கிம்மோ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் இருப்பான் பெரிய புல்லட்டு. அவனே போய் பிடிச்சிடறான். பிடிச்ச அந்த மாஃபியா தான் வேற யாரும் இல்லை. அவனை பிடிச்சி என்ன தைரியம் உனக்கு, எவ்வளோ நாள் ஆட்டம் கட்டிட்டு இருந்தேன், அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. ரெண்டு பேத்துக்கு ஃபைட்டு சரியா மாறி மாறி போயிட்டு இருக்கு. இவன் கொரியன் வெத்தி இறக்க, அவன் ரஷ்யன் வெத்தி இறக்குன்ட்டு செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாங் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஷிப்பை விட்டு தப்பிச்சிடலான்ட்டு இருந்த தடையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு இருக்க. அவனை சுத்து போட்டுறாங்க. அது வேற யாருமே இல்லை, அந்த ஜப்பனீஸ்காரன் இருக்கானுங்களே அவனுக்கு தான். அவங்க கேங்கே சுத்து போட்டு என்ன சரக்கு வரலன்னா என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்ட்டு மொத்தமாக அவனை தொக்கா தூக்கிடுற. கொஞ்ச நேரம் ஆகட்டும், அடி வாங்கினதுக்கு அப்புறம் போலான்னு ரெண்டு பேர் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சத்திரக்கு இது போறான் அப்படின்ட்டு அவங்க போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு கூட்டிட்டு போறது ஹீரோவெல்லாம் பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இவனுக்கு இன்னும் விட்டா டேஞ்சர் தான், சீக்கிரமா உள்ள போலான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள போறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜியாங்க பாத்தீங்கன்னா போட்டு வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ரத்தம்லாம் வருது, விட்டு அவன் செத்தே போயிடுவான் போல. இதோ நிறுத்து, இதுக்குள்ளதான் கண்டிப்பா இருப்பான் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்க. அங்க ஜியாங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க. உள்ள ஃபுல்லா ஜாப்பனீஸ் ஆளுங்க இருக்கானுங்க. இவனுங்க ரெண்டு பேரு அங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் பக்கம் இருக்காருனுங்க. இப்போ நம்ம போய் அப்படி சண்டை போட்டால் தான் அவனை காப்பாற்ற முடியும். எப்படியாச்சும் கோர்ட்டில் அவனை ஒப்படைச்சே ஆகணும்னு இருக்க. அங்கே அவனுங்க வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஜோங்க. அவனாலேயே சுத்தமாக முடியல. பட் அவனுங்க பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நீங்கள் யாரா அப்படின்னு ஜப்பனீஸ்காரங்க கேட்க, இவனை கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம், இந்த ஆள் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு தான் அப்படின்ட்டு அவனுங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா இப்போ நீ எந்த நிலமையில் இருக்கேன்ட்டு, நான் சொல்லலை உன்னை பிடிப்பேன் இருக்க. அவன் சூசைட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். பட் ஜாங் எப்படியோ தடுத்து நிறுத்திட்டு அவனை பிடிக்கலான் இருக்க. இன்னொரு பக்கம் எல்லாம் சுத்து போட்டுறானுங்க. இவனுக்கு அடியும் படக்கூடாது, பத்தாதுக்கு இவனுக்கு எல்லாரையும் அடிச்சு போடணும் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹியூன் ஒரு பக்கம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு அப்படியே பூமியை கலவரத்தில் ரணகலமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்க சாக்கில் ஜியோங்க காணும். இவங்கடா தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு ஹியோங் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சீஃபை பார்த்தீங்கன்னா எல்லாம் கொள்ற அளவுக்கு அவன் சரியாக ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ பாரு என்னோட திறமையை காட்டுறேன். சீஃப் ஒரு லாக் போட்டுட்டு சீஃபோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த மல்யுத்தம் இருக்குல்ல, அதில் தானே இவர் வீரர். அதுலேயே ஆயில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பூசிட்டு கூட இவர் சண்டை போடுவார் வலிக்காம. அதோட ஸ்பெஷாலிட்டி தான் சீஃப். இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிற எண்ணெய் எடுத்து பக்கத்தில் மேலே உள்ள ஊற்றிட்டு அவர் இந்த பெட் இருக்குல்ல அதுலேயே எண்ணெய் ஊற்றி விட்டுறாங்க. அவன் பாவம் எண்ணெயில் வலிக்கிட்டு இருக்க. இப்போ பாரு ஏன் திறமை காட்டுறேன்ட்டு சீஃப் எண்ணெயில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிம் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இது வரைக்கும் உன்னை விட்டுட்டேன் இன்னொரு டைம் விட மாட்டேன்டான்னு வெஸ்டிங் தானே சும்மா எடுத்து விளாசுவான் பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. ஜியோங்க அந்த சாக்கடை தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இவனோட கெட்ட நேரம். ஆப்போசிட்டில் கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். எங்கடா தப்பிச்சு போகலான்னு பார்க்குறேன்ட்டு அவன் கொள்ற அளவுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ இப்போ அங்கே தப்பிச்சு இங்கேயே காப்பாற்றுருமா இவனான்ட்டு என் நேரண்டான்ட்டு இங்கேயே உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹியூன் அந்த ஜாப்பனீஸை சமாளிச்சுட்டு இருக்க. ஹீரோ கொரியன் சைனீஸை சமாளிச்சுட்டு இருக்கேன்னு மாற்றி மாற்றி எல்லாம் அடிச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜியோனா எங்கே போனாலும் சாவதானாங்கிற மாதிரி கரெக்டாக லாக் ஆயிடுறான். வாடா இதுக்கு மேலே உனக்கு வழியே இல்லைன்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு இருக்க. கொரியன் சைனீஸ் விட மாட்டான். அட போடா இந்த இறை எனக்குடா அப்படின்ட்டு ஹீரோ அவங்கள தள்ளி விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. மறுபடியும் ஹியூனுக்கு முன்னாடி கத்தி நீட்டிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் இருக்கால, இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு எப்படியோ வந்துடுறா. ஒரு பக்கம் கிம்மு மாஃபியா
சீஃப் ஒரு பக்கம்ட்டு எல்லாரும் கரெக்டாக அவங்க ஆளுகளை பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீஃப் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் கிட்டத்தட்ட ஜெயிச்சிடுறாங்க. என்கிட்ட இடம் மோதுனன்ட்டு அவனை கதற அளவுக்கு அடிச்சு விட்டுற. இந்த எபிசோட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரணகலமாக தான் போகும் கைஸ். அப்படியே ஃபைட்டு ஒவ்வொருத்தவங்களும் பட் மாசாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹியூன் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொரியன் சைனீஸ் அடிச்சு எவ்வளோ டைம் தப்பிச்சிருக்கான். இந்த டைம் அவனையும் மாட்டி விட்டுறான். ஹீரோ கடைசியாக ஜியாங் இருக்கான்ல அவனை பிடிக்கலான்னு போயிட்டு இருக்காங்க. பட் அவன் அதுக்குள்ள ஆளுக்கான எஸ் ஆயிடுறான். என்னென்ன அந்த ஷிப் இருக்கும்ல அதில் ஏறி அவன் தப்பிக்கலான்ட்டு கரெக்டாக பிளான் போட்டு உட்காந்துரு. ஹீரோ வந்து ஷிப்புக்குள்ளே போயிட்டாங்க. எத்தனை டைம் நான் சொல்லியிருக்கேன் கடைசியில் உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்ட்டு. என்ன இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சா? உனக்கு கொஞ்சமாச்சும் கஷ்டப்படுறியா இல்லையா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், இவன் சரக்கு யார்கிட்டயும் அதிகமாக போய் சேரல, அதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மா அப்பா செத்த போது எனக்கு எப்படி வலிச்சிச்சோ அந்த மாதிரி கொஞ்சமாக இப்போ வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனே இல்லடா, உன்னை நான் இப்படியெல்லாம் சும்மா சாக விட மாட்டேன், நீ கோர்ட்டில் களி சோறுதுன்னு தானே திங்கணும் அப்படின்ட்டு ஹீரோ வெறி வர அளவுக்கு அவனை சாக விடாம போட்டு அடி அடி நடிச்சிடுறாங்க. இதோ உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதாண்டா கதி, கடைசியில் நீங்களாம் இப்படி தாண்டா சாவீங்க பாத்தியா, உங்ககிட்ட இப்போ எதுவுமே இல்லை, இப்போ நீ மொட்டடா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை ஒன்றுமே இல்லாமல் போண்டி ஆக்கிட்டேன்னு கடைசியில் நம்ம ஹீரோ குட் பை ஜெயிச்சிட்டாருங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணலான்னு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அப்போ உன்னை விட மாட்டேன்ட்டு ஹீரோ தண்ணிக்குள்ளே போய் நீ எப்படியோ சாகணுண்டா அப்படின்ட்டு வாழணுண்டான்ட்டு தூக்கிட்டு வந்து மாற்றி மாற்றி அவனை எப்படியோ சாகர போகிறவனை காப்பாற்றிட்டு இருக்க. அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்ட்டு ஹீரோ எப்படியோ இழுத்துட்டு வந்துடுறாங்க. பட் இந்த சீனில் ஒரு விஷயத்த அழகாக காமிச்சிருப்பாங்க கைஸ். கிரிமினல் கடைசியில் அவன் செத்துட்டான். ஹீரோவோட போலீஸ் ஐடி கார்டு இருக்குல்ல அது ஜெயிச்சிருச்சு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டு ட்ராமாவாக இருந்தாலும் இந்த சீனை அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. கடைசியில் ஜியோங்க பிடிச்ச விரக்தியில் நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்க. ஜியாங் நம்ம ஹீரோ கிட்ட இப்போ நல்லா மாட்டிக்கிட்டான்ட்டு எப்படியோ நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி அவன் ஜியாங்க பிடிச்சிட்டு இருக்க. அவங்க டீமே வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னம்மா நீ அப்படின்ட்டு பொண்ணை பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா யாரையாச்சும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாவும் எப்படியோ ஒத்துக்க மாட்டான்ட்டு பயந்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நானே வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க அம்மாவோட டேட்டிங் அவங்க லைஃப்ங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் இவ்வளோ இந்த மாதிரி ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு தான் போனான்னு நம்பவே முடியல, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காரு. எங்கே இப்படி சைலண்டாக உட்காந்துருக்காரு அப்படின்னா ஹீரோ அவங்க அம்மா இருக்காங்களா மின்னோட அம்மா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட பையனாவே மாறிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹாப்பி ஃபேமிலி மாதிரி இருக்க. ஹீரோயின் வந்தோடனே சரி நீ சாப்பிடு, நான் போய் கொஞ்சம் வேலை இருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு மின்னோட அம்மா போயிட்டு இருக்க. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலை இருக்குல்ல அதை தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. சூப்பராக இருக்கு, சீக்கிரமா வா நான் கிளம்பணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நல்ல லவ்லி கப்பிள்ஸாக ரெண்டு பேரும் மாறி அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா போயிட்டு இருக்காங்கன்னு காட்ட. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்ட்டு எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு புக்கு வந்திருக்கு, ஹவு டு வின் இன் லைஃப்ங்கிற மாதிரி ஒரு புக்கு. அவசர அவசரமா அதையே படிச்சுட்டு சமைச்சிட்டு எங்கே எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா ஜியாங் இருக்கான்ல அவனை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கு வந்துட்டேன், அதான் உன்னை பார்த்து குட் பை சொல்லிட்டு போகலான்னு வந்துட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் சாப்பாடே சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் அது எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு நான் ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், இந்த சாப்பிடு. உன்னை இப்படி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டிருப்பேன், அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைச்ச மாதிரி மனசே அப்படியே குழுக்குழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஜியாங் சொல்கிறான், நான் இங்கே உள்ளே இருக்கிறங்காட்டி மட்டும் எல்லா கரப்ஷனும் அழிஞ்சிடுமா என்னன்னு இருக்க, நான் இங்கே இருக்கங்காட்டி மட்டும் இது அழிஞ்சிடாது, வெளியே ஆல்ரெடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது, அது பில்ட் ஆகிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி ஜியாங். நான் இல்லைன்னா இன்னொருத்தனை சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன் வரும்போது என்ன மாதிரி ஒருத்தன் வருவாண்டா, கண்டிப்பாக நீ இங்கே உட்காருக்கல அந்த மாதிரி என்ன மாதிரி ஒருத்தன் வந்து உட்கார வைப்பாண்டா அப்படின்ட்டு ஹீரோ அவனுக்கு சவால் விட்டுட்டு அந்த போலீஸ் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு கெத்தாக வெளியே வந்துக்கிட்டு இருக்க. அப்பவும் சரி இப்போவும் சரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கையில் மாறவே இல்லை. பட் கடைசியில் ஜாங்க்கு மிஞ்சினது சோறு மட்டும்தான். அவன் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. நைட்டு ரூமுக்கு போய் படுக்கிறான். உள்ளே போகும்போது கூட ஹீரோவோட டைலாக் தான் ஃபுல்லாக அவனோட செவுத்து மேலே இருக்குது. அப்போ கரெக்டாக இந்த ரூம் கீ ஓப்பன் பண்ணுறதுக்கு எவனோ ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அது வேறு யாருமே இல்லை, கொரியன் சைனீஸ் இருக்கான்ல அவனோட ஆளு தான் ஒருத்தன். அவன் பார்த்தீங்கன்னா ஜியாங்க போடலான்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. ஜியாங்க்கு அது தெரியல, இந்த விஷயம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி போலீஸ் சொல்ல வந்திருக்கேன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஜியாங் எப்படி ஃபர்ஸ்ட் சீனில் முன்ன முடிச்சான்ல அதே மாதிரியே இவனை முடிச்சுட்டு இருக்க. இவங்க செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் பரிசா கமிஷனர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்களை கொடுத்துருக்காங்க. அவார்டு மெடல்னு எல்லாத்தையும் கௌரவிச்சிட்டு இருக்க. ஹியூன் வழக்கம் போல் அவரோட ஒலிம்பிக் சாம்பியன் தான் அவர். அந்த ட்ராஃபியை கண்டினியூ பண்ணலான்ட்டு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அவர் போலீஸ் வேலையை விட்டுட்டு அவர் ட்ராஃபி ஜெயிக்கிற இதில் போயிட்டு இருக்க. சீஃபுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுல சந்தோஷம் தாங்க முடியல. கிரைம் யூனிட்டோட ஹெட்டை கடுப்பேற்றிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்க. இது வரைக்கும் அவர் ஒய்ஃப் அஃபேரில் இருந்தாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, அது இவரோட குழந்தை தான், அஃபேர்லாம் இல்லைன்ட்டு. அவங்க ஒய்ஃப் அப்போ என்ன சந்தேகப்பட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவர் இல்லைன்னு சொல்லி அழுது சமாளிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் அவளுக்கு நல்ல பொசிஷனுக்கு போகணுன்னு தானே ஆசை. அதே மாதிரியே இப்போ இவ கிரைம் யூனிட்ல சேர்ந்து கலக்கிக்கிட்டு இருக்கா. அவள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல பொசிஷன் அவள் போயிட்டா.
போயிட்டான்ட்டு லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட ஒலிம்பிக் சாம்பியனான நம்ம ஹீரோ இருந்தாலும் கொஞ்சம் கண்ணு அப்படியே மங்களா தெரிஞ்சாலும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாயை வச்சுட்டு அவர் பீச்சில் ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்போ பாக்ஸிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. கிம் அவரோட ஃபேமிலியில் நினச்ச மாதிரியே ப்ரொமோஷனோட சந்தோஷமா இருக்கு. ஹியூன் ஒரு பக்கம் ஒலிம்பிக் சாம்பியனாக மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு நல்ல ஆஃபீஸராக மாறிட்டா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஹாப்பி எண்டிங்கை கொடுத்து இந்த அற்புதமான ட்ராமாவை முடிக்கிறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம முயற்சி பண்ணதை மட்டும் விடக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்மைலிங் கட்டோட இந்த எண்டிங்கை முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த ட்ராமா ஒரு பக்காவான ஃபுல்ஃபில்லான ட்ராமாவாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையா? உங்கள் ஃபேவரட் கேரக்டர் யார்? நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னைக்கு 7 மணிக்கு ஒரு பக்காவான நியூ சூப்பர் ட்ராமாவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.